ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, அது போக இன்னொரு விஷயம், நம்ம ஒரு பைனரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அது ரன் ஆகி போயிட்டு தான் இருக்குது. இப்போ அடுத்த மாதம் அடுத்த பேட்சுக்கான ஆள் வந்து நமக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ அதில் வந்து யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து அதோட வந்து லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். எதனால் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மேக்ஸிமம் இப்போது பல வருஷம் நம்ம கேரளா வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி விளாண்டுட்டுருக்குறோம். ஆனால் டெய்லி கெஸ்ஸிங் எடுத்து நம்ம வந்து இதில் வந்து பெருசாக ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லானது யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி கூட ஓரளவு பிடிச்சிருக்குறாங்க. ஆனால் டெய்லி கெஸ்ஸிங்கை போட்டு நீங்கள் வந்து எவ்வளவோ விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சும்மா ஆவரேஜாக ஒரு கணக்கு போன மாதம் மட்டும் இந்த மாதத்தை விட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன மாதத்துக்கே எடுத்துக்கோங்க. போன மாதத்தில் நீங்கள் எத்தனை டிக்கெட் ப்ளே பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு டிலே பண்ணியிருப்பீங்க, இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ விட்டுருப்பீங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மாதம், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மாதம், அப்படி எவ்வளவோ விட்டுட்டு தான் இருக்கமே ஒழிய இதுலேருந்து எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இதெல்லாமே நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிறேன். எதாக இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும். நம்ம அதை பார்த்து நம்ம படிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம கடைசி வரையுமே நம்ம நிறைய பேர் படிக்காமல் தான் இப்படி இருக்கிறோம். ஓகேங்களா? யாருமே நம்ம நிறைய பேர் வந்து படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் தான் இன்றைக்கி இந்த மாதிரி இதை பார்த்துட்டு தெரிகிறோம். நல்லா படித்தவங்களாம் ஐடி துறை அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வேலையில் இருந்து நல்லா சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து கடைசியில் ஒன்றுமே படிக்காமல் இப்படி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கூலி வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு அந்த காசை கொண்டாந்து இதில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டுருக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு முயற்சி எடுத்து உங்களுக்காக கொண்டு வந்தேன். அது வந்து அதுக்காக எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதுக்கான முறையாக அதுக்கான பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி நான் கொடுத்துட்ருக்குறேன். 1 மாதம் அதுக்கு ட்ரைனிங் இருக்கும். 3 மாதம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 4 மாதம் அதில் போயிடும். 5ஆம் மாதத்துலேருந்து நீங்கள் அடுத்த வருஷம் பூரா நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பம் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயங்கிறது நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியலை அப்படின்னாலும் நான் A to Z வரைக்கும் நான் அதில் டோட்டலாக என்னென்ன பண்ணணும், எப்படி செய்யணும், எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். இப்போது போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா 168 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதில் ஏசி பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏசி 18. அந்த ஏசி 18 நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏசி 81, அதே ஏசி தான், ஆனால் ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏசி 18க்கு ஏசி 81 அப்படின்னு சொல்லி இது ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். அப்படியே ஒரு நாள் கிராஸில் பாருங்கள், பிசி 54. ஓகேங்களா? பிசி 54க்கு நமக்கு பிசி 45 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேவா? நீட்டாக சூப்பராக தான் அடிச்சிருக்கான். அதனால தான் இந்த பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வச்ச ஏசிக்கு 18க்கு 81, பிசி 54க்கு 45 அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிட்ருக்கிறான். இப்போ அந்த கணக்கில் பார்த்தோம்னா இங்கே ஏபி அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஏபி எடுத்து நமக்கு இங்கே இன்னைக்கு அப்படியே திருப்பி இங்கே அடிக்கணும். அப்படி அடித்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை அந்த ஏபி எடுத்து இங்கே அடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் இன்றைக்கி எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 34 திருப்பி ஏபியில் 43 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே அடித்த நம்பர்ஸில் பாருங்கள். 168 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18ன்னு அடிக்கும்போது 6 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பான். இந்த 54 அப்படின்னு அடிக்கும்போது 8 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பான். இந்த 34 அப்படிங்கிற நம்பரில் 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 18க்கு இங்கே 81 அடிக்கும்போது 2 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பான். இந்த 54க்கு இந்த 45 அடிக்கும்போது 1 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பான். இப்போ இங்கே வந்து நமக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த 6 அப்படிங்கிற இங்கே அடிக்கும்போது 1 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. இங்கே 7ன்னு இருக்கிறதுக்கு ஒரு பவரில் 2 அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போது இங்கே 8 அப்படின்னு இருக்கும்போது பவரில் இங்கே ஒரு 3 அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 433 அப்படிங்கிற ஒரு நம்பரு நம்ம இதிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா?
நாளைக்கு பிசியில் 33 அப்படிங்கிறது வர மாதிரி இருக்குது. ஏபியில் 43 அப்படின்னு வர மாதிரி இருக்குது. இதை பிரித்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. 43, 34 அப்படின்னு சொல்லி ஆளில் கூட ட்ரை பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? தேவைப்பட்டால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன், என்ன தான் அழகாக சூப்பராக கெஸ்ஸிங் வந்தாலும் கேரளாக்காரன் நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பான். நம்மளாலும் முயற்சி போடுறோம். அதுக்கு மேலே வர்றதும் வராதும் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே மாற்றணும்னு தான் நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அது போயிட்டுருக்கு. அது நான் இவ்வளோ தூரம் நான் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நானே போட்டு நானே எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இதில் வந்தவங்க எத்தனையோ பேர் வந்து இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஓகேனா மட்டும் நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பைனரி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. எனக்கு இப்போ ஒரு 3 வருஷமாக தெரியும். நான் அதை வந்து 3 வருஷமாக நான் கற்றுட்ருந்தேன். இப்போ ஒரு 6 மாதமாக வந்து நான் ரியலாகவே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அதுலேருந்து நான் எனக்கு தேவையானது கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால தான் அதெல்லாம் ஓகே, இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓகே. இன்னொரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு சின்ன ஒரு ரூட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரூட்டு மட்டும்தான். அதாவது இங்கே நமக்கு 804 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். 804 அப்படிங்கிறது இது சில டைமில் வந்து இது நமக்கு நல்லாவே கிளிக் ஆயிரும். அதனால தான் இந்த ரூட்டை நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 840 பாக்ஸு அப்படியே இங்கேருந்து அந்த பாக்ஸ் எடுத்து இங்கே அப்படியே கரெக்டாக அடிச்சிருப்பான். 840 இங்கே 804ன்னு சொல்லி பாக்ஸில் அடிச்சிருப்பான். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 2 நாள் கேப்பு 432 அப்படின்னு அடிச்சிருப்பான். 432. அந்த 432 பார்த்திங்கன்னா அந்த 0லேருந்து எடுத்து இந்த பக்கம் அப்படியே 432 பாக்ஸு. ஓகேவா? பாருங்கள், 432 பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போது அடுத்து இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எப்படி 0க்கு நேராக இந்த பக்கம் எடுத்தானோ அதே மாதிரி இந்த 4க்கு நேராக இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்துச்சு அப்படின்னா 703 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது. அப்போ 703 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி ஒரு பாக்ஸில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா நமக்கு 703 அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பாக்ஸில் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆளில் வந்து நம்ம மாற்றி ஏபிபிசிஏசியில் வந்து நம்ம ஆளில் ட்ரை பண்ணலாம். அதாவது 07 70 30 03 73 37 அப்படின்னு சொல்லிட்டு இது ஆளில் ட்ரை பண்ணும்போது ஒரு 1000 ரூபா வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்படி வரும்போது 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரு ஏதாவது 2 நம்பர் உள்ளரிக்க வந்தாலும் நமக்கு ஏபிபிசிஏசியில் ஹிட் ஆகும். 3 நம்பர் வந்துச்சுன்னா பாக்ஸ்லேயே ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? 3 நம்பர் வருமாங்கிறது தெரியல. 2 நம்பர் கண்டிப்பாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏபிபிசிஏசி வின்னிங் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொன்னேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.